வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ருத்ராஸ் கலை சேனல்ல செய்யப்படுற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். பிஸ்கட்டு நல்லா ஸ்கூல் விட்டு பசியோட வர பசங்களுக்கு டக்குன்னு ஈஸியான முறையில் வீட்லயே செய்யற மாதிரி கோதுமை மாவுல இனிப்பு பிஸ்கட்டு, மைதா மாவுல கார பிஸ்கட்டு ரெண்டு சேரையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம குக்கர் வைக்கும்போது பொங்கி வரும். குக்கர் அதுக்கு நம்ம ஸ்டாண்டு சமைச்சோன்னா சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணும்னா ஸ்டாண்டு வச்சுட்டிங்கன்னா குக்கர்ல இருந்து பொங்கி வராது. இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஃபர்ஸ்ட் கார பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், சீரகம் கொஞ்சம் வாசத்துக்கு, கொஞ்சம் உப்பு, நெய் உப்பு. நல்லா முதல்ல ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மைதா மாவை எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. மிளகாத்தூள் உப்புலாம் நல்லா எல்லா பக்கம் சார மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை ஊற்றாம லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ கார பிஸ்கட்டுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம கட்டையில் தேய்ச்சி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து நம்ம பொரிச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி காயுது. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா மாவு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ லைட்டாக ஓரங்கள்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கார பிஸ்கட்டை எண்ணெய் சட்டி காயுது. அதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல காயட்டும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிட வேணாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணும். இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம் கார பிஸ்கட்டை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார பிஸ்கட் டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது செய்ய போகிறது இனிப்பு பிஸ்கட்டு. கோதுமை மாவில் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஜீனியை நல்லா பொடிச்சிட்டு 3/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம், நைஸ் உப்பு. கொஞ்சம் நெய் 1/2 ஸ்பூன். கொஞ்சம் எண்ணெய், 2 டிராப்ஸ் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் நெய் மட்டும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டியில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். சப்பாத்தி கட்டியில் தடவிட்டு இந்த மாவை நல்லா ரவுண்டாக உருண்டையாக சேர்த்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கார பிஸ்கட் மாதிரி நம்ம இதையும் ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு முடிச்சின்னா கூட அப்படியே இருக்கும். இதையும் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியில் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்லைஸ் பண்ணதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ சேர்த்துக்கலாம் இனிப்பு பிஸ்கட்டை. நல்லா அப்படி உதிரி உதிரியாக தனித்தனியாகவே எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். நல்ல ஒரு மிதமான தீயிலே எரியட்டு அடுப்பு. இப்போ நல்லா வெந்து மொறு நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட் மாற்றிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி டக்குன்னு செய்கிற ஈஸியான ஸ்நாக்ஸு கார பிஸ்கட்டும் இனிப்பு பிஸ்கட்டும் டக்குன்னு ஈஸியான முறையில் செஞ்சாச்சு. இப்போ செஞ்ச இனிப்பு பிஸ்கட் கார பிஸ்கட் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.